Taste the Daily. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் மயிலாடுதுறையில் காவல் நிலைய வாயிலில் காரை குறுக்கே நிறுத்தி போதை ஆசாமி தகராறில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. தலையில் அடிபட்டு கட்டுகளுடன் இருந்த போதை ஆசாமி காவல் நிலையம் எதிரில் சாலையை மறித்தபடி காரை நிறுத்தியதுடன் அங்கிருந்தவர்களிடம் தகராறில் ஈடுபட்டார். அப்போது தான் பெரிய ரவுடி என உதார்விட்டுக் கொண்டிருந்த போதை ஆசாமியை அப்புறப்படுத்த முடியாமல் போலீசார் மல்லு கட்டினர். இந்த நிலையில் போதை ஆசாமி தனது நண்பர்கள் 2 பேருடன் சேர்ந்து இரவு நேரத்தில் லாரி ஓட்டுநர் மற்றும் கிளீனரை தாக்கிவிட்டு லாரியை திருட முயற்சி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தென்காசி நகரில் உள்ள காசி விஸ்வநாதர் சுவாமி கோயிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அதிகாலையில் கோயில் நடை திறக்கப்பட்டு கொடிப்பட்டம் ரத வீதி உலா நடைபெற்ற பின்னர் அம்மன் சன்னதி முன்பு அமைந்துள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு விபூதி, சந்தனம் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் செய்து கொடிமரத்தை மலர்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி அம்பாளை தரிசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சோலைக்காடு பகுதியில் சாலை போடப்பட்ட ஒரு சில மாதங்களிலேயே சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாக அப்பகுதி மக்கள் அதிருப்தியடைந்தனர். கேசிப்பட்டி செல்லும் வழியில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலையும் வளைவு மற்றும் மேடான பகுதிகளில் சிமெண்ட் சாலையும் போடப்பட்டன. இந்நிலையில் சிமெண்ட் சாலைகள் பெயர்ந்து ஜல்லிகள் வெளியே தெரிவதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கி வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் தரமற்ற சாலைகளை அமைத்து மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த கிருஷ்ணன் கோவில் பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் 2 கடைகளின் பூட்டை உடைத்து பொருட்களை வாகனங்களில் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கணேசன் என்பவரின் நாடக ஒப்பனை பொருட்களை வாடகைக்கு விடும் கடை மற்றும் விஜி என்பவரின் பர்னிச்சர் கடைகளின் பூட்டை உடைத்து பர்னிச்சர் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். அப்போது காவலர் உடையில் நின்றிருந்த 2 பேர் இதனை கண்டுகொள்ளவில்லை என்றும் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினர் பாதுகாப்புடனே திருட்டு சம்பவங்கள் நடப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி விடுதியில் வழங்கப்பட்ட உணவில் பூச்சி இருந்ததால் உணவை உட்கொண்ட மருத்துவக் கல்லூரி மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. அரசு மருத்துவக் கல்லூரி விடுதியில் தங்கி பயின்று வரும் மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட உணவில் பூச்சி மற்றும் வண்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறியாமல் உணவை உட்கொண்ட 15 மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மாணவர்களின் நலனில் கவனக்குறைவாக இருந்த விடிய அரசின் விடுதி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.